9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை சரியான ராகு காலத்தில் முப்பெரும் சக்தியாக விளங்கும் சர்வ உலகத்துக்கு வரத்தை வாரி வழங்கும் இந்த உலகமே அம்மா திருவடியில் பத்ரகாளி அம்மன் திருவடியே போற்றி, உற்சவமூர்த்தி அஷ்டபுஜ துர்காதேவியே போற்றி, காமாட்சி தீபமே போற்றி. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பத்ரகாளி அம்மா ரொம்ப கோபமாக வராங்க. இப்போ கோபமாக வரப்போது அஷ்டபுஜ துர்காதேவியாக மாறுறாங்க. அப்போ தான் சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் பயங்கர கோபத்தில் இருக்கும் பொழுது தான் நெருப்பால் சிவன் யாகம் பண்ணி சாந்தப்படுத்தி பழையபடி பத்ரகாளி எல்லைக்கு கொண்டு வந்து நடத்தினாங்க. இந்த உலகத்திலேயே சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேரும் கணபதியும் முருகனும் மண்டியிட்டு கையெடுத்து வணங்கிய உலகத்தில் ஒரே தெய்வம் எது என்றால் பத்ரகாளி அம்மன். இது மகாமேரு பெருமாள் அம்சம், இது மகாலட்சுமி. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த நாள் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனசார உளமாற நான் வேண்டுகிறேன். ரொம்ப பிரச்சனை சாமி இந்த உலகத்தில். அம்மாவை ஏமாத்துறாங்க, அப்பாவை ஏமாத்துறாங்க, பொண்ணுங்களை கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, பையனை கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எத்தனை லட்சம் கடன் அவளும் தாய் தந்தை சுமையில் போய் விழுந்துருது. தாத்தா பாட்டிக்கிட்டலாம் பேர பசங்களை கிட்ட விடுறதே கிடையாது. நோய் வந்துடுமா? ஏங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லைங்க, அப்பா இல்லைன்னா நான் வாழ்வு இல்லைங்க. மாதா பிதா குரு தெய்வங்க. ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேர் 80% பேருக்கு நோய் இருக்குதுங்க. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தலைவலி இருக்குது, கை கால் குடைச்சல் இருக்குது, ஊனமாக பிறந்துடுறாங்க, ஃபைல்ஸ் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, என்ஜியோகிராம் பண்ணியிருக்காங்க, மூளையில் கட்டி, தொண்டையில் கட்டி, காதில் கட்டி, வாயில் கட்டி, வயிற்றில் கட்டி, உடம்பெல்லாம் அரிப்பு, புண்ணு, சுகப்பிரசவம் ஆகாத 6வது மாதம் 7வது மாதம் பிறந்துடுதுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. சின்ன வயசில் தப்பான முடிவு எடுத்து வாழ்க்கையை திறந்துடுறாங்க. காரணம் ஆசை ஆசை ஆசை. என்னங்க ஆசை? இந்த உலகத்தில் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு வள்ளலார் அண்ணாமலையார் பாடினாருங்க. உண்மை வேணுங்க, ஒழுக்க வேணுங்க, சத்தியம் வேணுங்க. இது 3 உங்ககிட்ட இருந்தால் எது ஒன்றாலும் ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் இந்த ராகு காலத்தில் வணங்கிவிட்டால் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும், எவ்வளவு கோர்ட்டு கேஸு வழக்கு, கடன் தொல்லை, பில்லியா, சூன்யம், காற்று, கருப்பு, பக்கத்து வீட்டுக்காரன், எத்து வீட்டுக்காரன் சூன்யம் வச்சுட்டான் சாமி, தூங்க முடியல, வீடு கட்ட முடியல, கடன் வாங்குறேன், கடன் அடைக்க முடியல, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணல, குழந்தை பிறக்கலை, கல்யாணம் பண்ண முடியல, அப்பாப்பா என்ன பிரச்சனை? இதையெல்லாம் அம்மா உன் திருவடியில் விட்டுடுறேன். எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ உங்களை அழைக்க போகிறேன். இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லோருக்கும் நல்ல அருள் புரிவாய் என்று நம்புகிறேன். சத்திய அருள்வாக்கு.